போன கிளாஸ் பார்த்ததை கொஞ்சம் ஒரு சொல்லிக்கொள்கிறேன். அமில ஐதரசனை கொண்ட அட்கைன் கண்ட விசேட தாக்கங்கள்ல ஒன்று எண்ணெய் சோடியத்துடன் தாக்கம், 2 RMGXY சேர்வைகளுடன் தாக்கம், 3 அமோனியா சேர் AgNO3 aqueous-உடன் தாக்கம், 4 அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைட் CuCl கரைசலுடன் தாக்கம். இதுகள் ஏக்வஸ் என்று போட்டுக்கொள்ளலாம், அமோனியா ஏக்வஸ் என்றும் போட்டுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் போடுற 2 சோடியம் அல்லது திரவ அமோனியாவில் கரைக்கப்பட்டாண்டு பார்க்கணும். இவையெல்லாம் அமில ஐதரசனை கொண்ட அட்கைன்களோட தாக்கம் நடக்கும். அமில ஐதரசனை கொண்ட அட்கைன்களை நீங்கள் RC1CH என்று வச்சிங்கள் என்றால் RC1CH நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு தெரியணும் சோடியத்துடன் தாக்கத்தில் RC1CNA என்று வரும். RMGXY ஆன தாக்கத்தில் RC அந்த MG அந்த இந்த R கூட்டம் இந்த ஐதரசனோட சேர்ந்து RH என்று போயிடும். அது அல்கேன் கண்ட தயாரிப்புக்கு. ஆனால் அல்கேன் கண்ட தயாரிப்பில் இதுவும் பெரிய பக்க விளைவு வர்றபடியா இது சிறந்த முறையல்ல. அல்கேனுக்கு RMGXக்கு நீரை சேர்த்தாலே அல்கேன் வந்துடும். இந்த அமில ஐதரசனுடைய ஏச்சும் போய் அதில் சேரும். ஆகவே இந்த ஆறை குறைந்த ஒரு ஆறாக எடுத்தீங்களா, இது பிரதான விளைவாக வேற ஒன்றுமே இருந்தால் அந்த ஆறை ஒரு மெதைல் எதைலாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள். அப்போ CH3MgX அப்படி சேர்க்கலாம். அப்போ உங்களுக்கு வர்றது CMgX என்று வரும். அமிலசனை கொண்ட அட்கைன்கள் RC1CH வந்து அமோனியா சேர் AgNO3 கரைசலுடன் தாக்கமுற்றால் RC1C AG என்று வரும். இது நான் சொன்னான் உங்களுக்கு வெண்ணிற வீழ் வடிவாக இருக்கும். அமோனியா சேர் அமில ஐதரசனை கொண்ட அட்கைன்கள் அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைட் கரைசலுடன் தாக்கமுற்றால் இங்கே Cu பிரதியிடப்படும் அமில ஐதரசனை பயிலாக இது சிவப்புன்ற வீழ் வடிவாக இருக்கும். ரைட், இதைத்தான் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அமில அல்கைன்களுக்கான விசேட சோதனைகள், அல்கைன்களுக்கான சோதனைகள் என்று பார்க்க போனால் அல்கைன்களும் அல்கீன்களை போல அல்கீன்கள் C1C C1C அல்கைன்கள் இரண்டுமே நிரம்பாத்தன்மை உடையவை. இவை இரண்டும் Br2CCl4 Br2CCl4 செங்கவிலன்றத்தை நீக்கும். அப்படி இல்லாட்டி Br2 aqueous ஆகவும் இருக்கலாம், அல்லது Br2 லிக்விட்டை நீங்க சேர்க்கலாம். ஆனால் Br2 லிக்விட்டை நேரடியாக பயன்படுத்தக்கூடாதுக்காக தான் Br2CCl4. Br2 aqueous என்று சொன்னால் இதை அல்கீன்களை சேர்த்து நன்கு குலுக்குதல் வேண்டும் என்றதான் அந்த செங்கவிலன்றம் லேசில் நீரில் இருந்து Br அற்று போனால் தான் நிறமற்று போகும். இதுக்கு அமில KMNO4 H+KMNO4 ஒட்சியேற்றல் மாய் தாக்கம் நடக்கும் அல்கைன்களோடையும் அதே மாய்த்தான் அந்த தாக்கத்தின் விளைவுகள் சில இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் அமில KMNO ஊதா நிறத்தை நீக்கும். அல்லது உங்களுக்கு தெரியவனும் OH- நடுநில KMNO4 சொன்ன என்ன, கேர KMNO4 சொன்ன என்ன, உங்களுக்கு அவற்றின் ஊதா நிறம் நீக்கப்படும். அங்கே தாக்கம் நடக்கல Mn+1 Mn+1 ஒட்சியேற்றனிலிருந்து Mn2+ ஆத்தால் தான் நடக்கல Mn2+ நிறமற்றதாக கரைசண்ட நிறமற்று போகும். அப்போ அமில அல்கீன்களை போன்று நிரம்பாத்தன்மை உடையவை. எனவே அமில ஐதரசன் அமில KMNO4 ஊதான்றத்தை நீக்கும். இல்லாட்டி Br2CCl4 செங்கவிலன்றத்தை நீக்கும். அடுத்த அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் RC1CH ஆக இருந்தால் இந்த அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே இப்போ படித்த தாக்கம்தான். ஒன்று அமோனியா சேர் AgNO3 கரைசலுடன் வெள்ளை என்ற உள்வடையை கொடுக்கும். அல்லது 2 அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைட் CuCl aqueous கரைசலுடன் சிவப்புன்ற உள்வடிவுகளை கொடுக்கும். அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைட் கரைசலுடன் சிவப்புன்ற உள்வடிவுகளை கொடுக்கும். மூன்றாவதாக சொல்லலாம், இது சிறந்த சோதனை அல்ல, இது ரெண்டையும் சொல்லக்கூடிய இருக்கணும். ஆனால் அவதானிப்புக்கு பயன்படுத்தலாம் வேணும் என்று சொன்னால் சோடியத்துடன் வாய்க்கும் உலை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி ஒரு கேள்வி போய்கொண்டிருக்குமா இருந்தால்
அதை நீங்கள் அமில ஐதரசனையும் யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கும். அப்போ சோடியத்துடன் வாயு குமிழ்கள் வெளியேறும், H2 வரும் சோடியத்துடன். ரைட், இதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கேள்வி, வேறுபடுத்தி அறிக என்று போட்டிருக்கிறேன். ப்ரப்பீனையும் ப்ரப்பைனையும் நீங்கள் வேறுபடுத்தணும்னு சொன்னால் வேறுபடுத்தி அறிக. ப்ரப்பீன் CH3 CH double one CH2 propene, மற்றது ப்ரொப்பைன் CH3 C1 CH ப்ரொப்பைன். இரண்டை நீங்கள் வேறுபடுத்தி அறியணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும். Br2CCl4 சேர்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டுமே நிறத்தை நீக்கும். அப்போ வேறுபடுத்தி அறிகிறேன்னு சொன்னால் ஒன்று ஒரு நிறமும் மற்றது வேறு நிறத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி நிறத்தை கொடுக்காமல் இருக்கலாம், தாக்கங்களுக்கு விடை அளிக்காமல் இருக்கலாம். இல்லாட்டி வீழ்வடிவுன்னு சொன்னால் ஒன்று வேறு நிறம் இன்னொன்று பிரிம்பான வேறு ஒரு நிறத்தை கொடுத்தாலும் வேறுபடுத்தி அறியலாம். இரண்டு ஒரே நிறத்தை கொடுத்தாலும் வேறுபடுத்தி அறிய முடியாது. ரெண்டு முறையுமாய் தாக்கத்தில் ஈடுபட்டாலும் அதை வேறுபடுத்தி அறிகிறதுக்குரிய சோதனைக்கு பயன்படுத்தலாம். இல்லாட்டி இரண்டுமே தாக்கங்களுக்கு ஈடுபடையில்லை என்று சொன்னாலும் வேறுபடுத்த பயன்படுத்த இயலாது. இங்கே Br2CCl4 சேர்த்தீங்களா இரண்டுமே எங்களுக்கு செங்கவிலன்றத்தை நீக்கும். அப்போ எங்களுக்கு வேறுபடுத்த முடியாமல் இருக்கும். அமோனியா சேர் AgNO3 கரைசலை போடலாம், இல்லாட்டி அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைட் கரைசலை சேர்த்தால் இது விடையளிக்காது. அல்கீன்கள் விடையளிக்க மாட்டாதவை. ஆனால் அல்கைன் அதுவும் அமில ஐதரசன் இருந்தால் அமோனியா சேர் AgNO3 கரைசல் நீங்கள் இப்படி போட்டுட்டு விட்டால் அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இது நீங்கள் கட்டமைப்புகளை உங்களை எழுத சொல்லி கேட்கல. அப்போ நீங்கள் இப்படி எழுதினால் உங்களுக்கு விளங்கி இருக்கண்டு விளங்கும், ஆனால் அது சோதனையாக நீங்கள் செய்யப்பட்டதாக கருதப்பட மாட்டாது. அப்போ இது உங்களோட விளக்கத்துக்காக இது எழுதி கொள்ளுங்க. ஆனால் கீழே நீங்கள் எழுத வேண்டியது தரப்பட்ட இரண்டினதும் சிறு மாதிரிகளுக்கு அமோனியா சேர் AgNO3 கரைசலை சேர்க்க வெண்ணிற வீழ்வடிவை கொடுப்பது. அப்போ இதுக்கு கீழே இது ஒயிட் வெண்ணிற வீழ்வடிவை கொடுப்பது அங்கே ஆரம்பத்தில் எடுத்தது. உங்களுக்கு இந்த சிறு மாதிரிகளில் மாற்றங்கள் நிகழ்ந்து அது AG என்று பிரதியிடப்பட்டு நீங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நான் சோதனை என்ற என்னென்று முதலே சொன்னான். உங்களுக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட பொட்டுள்ள AB என்று லேபிள் பண்ணியிருப்பீங்க. அந்த எடுக்கப்பட்ட பொட்டுள்ள இருந்து சிறு சோதனை குழாய்க்குள்ளேயும் AB என்று லேபிள் பண்ணி அந்த ஏக்குள்ள உள்ளதை ஏக்குள்ளேயும் பிக்குள்ள உள்ளதை B என்ற சோதனை குழாய்க்குள்ளேயும் எடுத்து தான் இந்த சோதனையை செய்து எந்த சோதனை குழாய்க்குள்ள வீழ்வடி வருவதோ அதை எந்த மாதிரியிலேருந்து எடுத்தீங்களோ அந்த மாதிரிக்கு நீங்கள் ப்ரொப்பைன் என்று லேபிள் பண்ணுறது மற்றது ப்ரொப்பீனாக இருக்கும். ரைட், உங்களுக்கு வினா இலக்கம் 21வது வினா பாருங்க. வேறுபடுத்தி அறியாண்டு கொஞ்சம் இருக்கு. இதை கொஞ்சம் ஒரே மாதிரி தான் திருப்பி போகுது. நீங்கள் சில வேளை இந்த கேள்வி செய்திருக்க மாட்டீர்கள். அதை நீங்கள் இப்போ நான் சொல்லிக்கல எழுதிக்கொள்ளுங்க. இல்லாட்டி நான் பிறகு ஒரு கிழமை கழியும். அதுக்கு பிறகு நான் உங்களோட வைபருக்குள்ளேயும் இது அந்த விடைகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றேன். அப்போ இந்த கிழமை நடக்கிறப்போ உணகிழமை செய்த கேள்விகளுக்கு விடைகள் அனுப்பியிருக்கிறேன். அப்படி தொடர்ந்து 2 நாளைக்கு ஒருக்கா விடைகள் வரும். அப்போ நீங்களும் அந்த பின்னுக்கு நிற்கிற மாணவர்கள், எழுதாமல் பின் நிற்கிற மாணவர்கள், மற்றது ஆன்லைன் கிளாஸில் கவனிக்காத மாணவர்களுக்காக நான் திருப்பி அதை செய்து கொண்டிருக்கின்றேன். அதை திருப்பி செய்யுங்க. இதற்கு மிஞ்சியும் இந்த நோட்ஸுகளும் எழுதாமல் பாடசாலைக்கு சமாளிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அதில் டியூட்டில் எழுதியிருக்கிறேன். அதில் விளக்கம் இருக்குது. அதில் நேரடியாக எழுதிட்டேன். அதை நேரடி வகுப்பில் ஆன்லைன் வகுப்புகளில் சமூகம் அளிக்காத மாணவர்களுக்கு அதில் இனங்காணப்பட்டவர்களை அவர்கள்ட்ட என்ன பிரச்சனை என்றதையும் இனங்கண்டு அவர்களுக்காக மேலதிக வகுப்புகள் உங்களுக்கு 3 மட்டும் பாடசாலைகள் நடக்கல. சில வகுப்புகள் பாடங்கள் புரியா இருந்தால் அந்த டைமுகளில் நான் அவைகளுக்காக கொஞ்சம் பேர் சில வேலை மினக்கட வேண்டி இருக்கும். 21வது வினா. அதில் முதலாவது வேறுபடுத்தி அறிக. அதில் உண்டு பியூட் 19. அதில் 21வது வினாவில் முதலாம் கேள்வியில் முதலாவது பார்ட் பியூட் -1 மற்றது and பியூட் -2 எழுதாத பிள்ளைகள் ஒரு கைதை உங்களோட 2 பக்கம் இடம்பட சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் இந்த விடைகளை எழுதி கொள்ளலாம். இது நீங்கள் விடை எழுதாட்டிலும் பரவாயில்ல. இப்போ விளங்கி எழுதிக்கணுங்க. பியூட் 19 என்ற கட்டமைப்பு எழுதுங்க. CH3 CH2 C1 CH இருக்கும். இது CH3 C1 CH3 இருக்கும். இப்போ நீங்கள் இதில் தெரியும் அமில ஐதரசன் இருக்கிறபடியா இதுக்கு அமோனியா சேர் AgNO3 இல்லாட்டி அமோனியா சேர் CuCl கரைசலை சேருங்க. இதுக்கும் அதே மாதிரி சேர்க்கணும்.
ஆனால் நான் சொன்னான் இது உங்களோட விளக்கத்துக்காக எழுதுறது, நீங்கள் கீழே எழுதுறது தான் உங்களுக்கு மார்க்ஸாக இருக்கும். அமோனியா சேர் CuCl கரைசல். ரைட், இதில் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், இதில் அந்த அமில ஹைட்ரசனுக்கு பதிலாக Cu பிரதியிடப்படும். இது உங்களுக்கு தெரியும், சோப்புன்ற வீழ் வடிவமாக இருக்கும், செங்கட்டி சோப்புன்ற மண்ணுன்னு சொல்லலாம். ரைட், இப்போ இதுக்கு விடையளிக்க மாட்டாது. அப்போ இதுக்கு கீழே விளக்கத்தையும் எழுதி குறிச்சிட்டு இனி நீங்கள் எழுதுறதுக்கு தான் புள்ளிகள். அதில் 3 விதமாக பார்ப்பேன். தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு அது ஒரு பாயிண்ட். தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு அமோனியா சேர் CuCl கரைசல் சேர்க்க. தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு அமோனியா சேர் CuCl கரைசல் சேர்க்க. சோப்புன்ற வீழ் வடிவை கொடுப்பது பியூட்-1,9 ஆகும். சோப்புன்ற வீழ் வடிவை கொடுப்பது பியூட்-1,9 ஆகும். எனவே மெற்றையது பியூட்-2,9. அடுத்த பாருங்க, 1,2 டைப்ரோமோ 1,2 டைப்ரோமோ பியூட்டே and 2,3 dash டைப்ரோமோ பியூட்டே. நீங்க படித்த சோதனைகள், நீங்கள் படித்த தாக்கங்களை வச்சுக்கொண்டு தான் செய்யணும். இதுக்கு மேலதிகமாக அங்கால போவாதீங்க, அங்கால புறம் பார்ப்போம். இப்போ படித்ததில் வச்சோன்னு பார்ப்போம். இதுக்கு பார்ப்போம். CH3 CH2 CH இங்க Br, CH2 இங்க Br. இதுக்கு பாருங்க, CH3 CH இங்க Br, CH இங்க Br, CH3. ரைட், இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு என்ன போறீங்கன்னா, ஆல்கஹாலிக் சேர்த்து வெப்பமேட்டுங்க. இதுல வெறும் CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட், இது பிரதான விளைவாக வரும். இதுல டையீனும் வரும், 1,2 பியூட்டா 1,2 டையீனும் வரும். ஆனா இது பிரதான விளைவு. அதே மாதிரி இங்கே CH3 C ட்ரிபிள் பாண்ட் CCH3 பியூட்-2,9 இங்கே பிரதான விளைவாகும். அதே நேரம் பக்க விளைவுகள் இருக்கும், ஏற்கனவே எழுதியிருக்கிறோம், டையீன்கள் வரும். ஆனா எங்களுக்கு இதுகள் ரெண்டும் தான் பிரதான விளைவு. இதுக்கும் ஆல்கஹாலிக் சேர்த்து இதுக்கும் வெப்பமேற்றுறது. உங்களோட ஐயா கேளுங்க. இனி இதுக்கு நீங்கள் அமோனியா சேர் AgNO3 கரைசலை சேர்க்குறீங்க, இல்லாட்டி அமோனியா சேர் CuCl கரைசலை சேர்க்குறீங்கன்னு வச்சா இது விடையளிக்காது. இது உங்களோட ஐடியாக்கா இந்த இதை போட்டுக்கொள்ளுங்க. இது விடையளிக்காது, இது விடையளிக்கும் வென்ற உள்வடிவு. வெள்ள உள்வடிவை கொடுக்கும். அப்ப இது இது உங்களோட ஐடியா. இப்ப இதுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவது இல்லை. இப்போ டியூசன் வழியோ அங்கேயோ இப்படி சொல்லி போட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் இது எழுதாட்டி பரவாயில்லை. உண்மையில நான் சொல்ற கீழே நீங்கள் எழுத வேண்டியது அப்படி என்று கேட்டால், தரப்பட்ட அந்த 1,2 டைப்ரோமோ பியூட்டேனும் 2,3 டைப்ரோமோ பியூட்டேனும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டால், தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு அப்படி எழுதுங்க. இந்த விளைவுகள் மற்றது பியூட்-1,9 வரும், பியூட்-2,9 வரும், அதொன்றும் மேலே தேவையில்லை. அது உங்களோட ஐடியா. இது இருந்தாலும் சரி, இது இல்லாவிட்டாலுமே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்படி எழுதினா காணும் பிள்ளையா. ஆனால் இதை நீங்கள் எழுதுங்க உங்களோட விளக்கத்துக்காக. அதை கீழே எழுதுங்க. தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு ஆல்கஹால் சேர்க்கையை தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு ஆல்கஹால் சேர்க்கையை சேர்த்து நன்கு வெப்பமேற்றிய பின், தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு அதுக்கு ஒரு பாயிண்ட், ஆல்கஹாலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் அதுக்கு ஒரு பாயிண்ட். புறப்படும் விளைவுகளுக்கு அதுக்கு இல்லையே, புறப்படும் விளைவுகளுக்கு அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற உள்வடிவை கொடுப்பது. தரப்பட்ட 2 நதும் சிறு மாதிரிகளுக்கு ஆல்கஹாலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற உள்வடிவை கொடுப்பது 1,2 டைப்ரோமோ பியூட்டேன் ஆகும். எனவே மெற்றியது 2,3 டைப்ரோமோ பியூட்டேன் ஆகும். ரைட், மூன்றாவது பாப்பம். பியூட்-1 அப்ப அது CH3 CH2 CH double 1 CH2 and
CH3 CH double 1 CH BU2 ரைட். இதுக்கு இப்போ ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே தான், ஆனால் ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் கூட்ட போகிறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் BU1 BU2 நீங்கள் BR2CCl1 நீக்கும். ஆனால் என்ன பிரச்சனைண்டா இரண்டுமே நீக்கும். வேறுபடுத்தி அறிகிறதுக்கு பயன்படுத்தலாம். அதான் அமில KMNO4 இரண்டுமே நீக்கும். அப்போ அல்கீன்களுக்குரிய சோதனையை பயன்படுத்த முடியாது. அப்போ திருப்பி இதே மாதிரி யோசிங்க. இங்கே BR2CCl4 சேர்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மேல் கட்டமைப்புகள் வந்து நிக்க போகுது. அதாவது ரெண்டாவது 1,2 டைப்ரோமோ ப்ரோபேன் வரும். இதுக்கு BR2CCl4 சேர்த்தீங்கன்னு சொன்னா படிப்படியாக செய்து போற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைச்சிருக்கிறேன். CH இங்க BR இங்க CH இங்க BR வந்து நிற்கும். இனி திருப்பி மிச்ச வேலை திருப்பி ஆல்கோஹோலிக் சேர்த்து வெப்பமேற்ற alcoholic KOH சேர்த்து வெப்பமேற்றினீங்கன்னு சொன்னா இங்க BUT19 வரும். இதுக்கு alcoholic KOH சேர்த்து வெப்பமேற்றினீங்கன்னு சொன்னா இது BUT2 பிரதான விளைவாக கொடுக்கும். அப்ப திருப்பி இதுக்கு அமோனியா AgNO3 கரைசல் சேர்த்தால் இது வென்ற உள்வடிவை கொடுக்கும். இதுக்கு அமோனியா AgNO3 கரைசல் சேர்த்தா உள்வடிவு எதுவும் பெறப்பட மாட்டாது. அப்ப நீங்கள் எழுத வேண்டிய வசனங்கள் என்னன்னு கேட்டா இங்க BR2CCl4 சேர்த்தல் மேலதிகமா அதுக்குள்ள சேர்த்து கொள்ளுவீங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன செய்ய போறீங்க? தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு என்ன BUT1க்கும் BUT2க்கும் தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு BR2CCl4 சேர்த்து நன்கு குலுக்கிய பின் ஆல்கோஹோலிக் KOH சேர்த்து நன்கு வெப்பமேற்றுக. தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு BR2CCl4 சேர்த்து பின் ஆல்கோஹோலிக் KOH சேர்த்து நன்கு வெப்பமேற்றுக. புறப்படும் விளைவுகளுக்கு அமோனியா AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற உள்வடிவை கொடுப்பது BUT1 ஆகும். மற்றியது BUT2. திருப்பி தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு BR2CCl4 சேர்த்து பின்னர் ஆல்கோஹோலிக் KOH சேர்த்து வெப்பமேற்றிய பின் அமோனியா AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற உள்வடிவை கொடுப்பது BUT1 ஆகும். மற்றியது BUT2. இப்போ உங்களுக்கு அடுத்தது ஐடியா வந்திருக்கு. உங்களுக்கு தந்திருக்கிறது CH3 CH2 2 புரோமோ பியூட்டேன் மற்றது உங்களுக்கு தந்திருக்கு 2 புரோமோ பியூட்டேன் மற்றது 1 புரோமோ பியூட்டேன். அதில் எழுதப்படையில் அதை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். 1 புரோமோ பியூட்டேன் 1 பியூட்டேன் அல்ல, 1 புரோமோ பியூட்டேன். CH3 CH2 CH2 CH2Br. ரைட். இப்போ ஐடியா யோசிங்க பார்ப்போம். என்ன செய்வீங்க? ஆல்கோஹோலிக் KOH சேர்த்து வெப்பமேற்றுங்க. ஆல்கோஹோலிக் KOH சேர்த்து வெப்பமேற்றுங்க. வர்றது இங்க பிரதான விளைவை பாருங்க. இதுல சொற்ப விளைவு வெறும் BUT1 நீங்க அதை கருத வேண்டாம், பிரதான விளைவுகளை போடுங்க. இங்க உங்களுக்கு என்ன இருந்தாலும் பிரதான விளைவு BUT1 தான். ரைட். இப்ப திருப்பி என்ன செய்வீங்க? BR2CCl4 சேருங்க. உங்களுக்கு மேல உள்ள அதே கட்டமைப்புகள் அங்க மூன்றாவது இது மூன்றாவதா நான் கேட்ட சோதனை, இது ரெண்டாவதா உள்ளது, திருப்பி முதலாவதா உள்ளது. அப்படியே திருப்பி அங்க மேலே எடுக்கிறீங்க. CH இங்க BR, CH இங்க BR, CH3 அதே மாதிரி இங்கே BR2CCl4 CH3 CH2 CH BR CH2 BR alcoholic KOH வெப்பம் இது BR2CCl4 திருப்பி alcoholic KOH வெப்பம் உங்களுக்கு வர்றது இங்க மாறி இதுல BUT19 இங்க வருதா, அதை கவனிச்சு கொள்ளணும். இங்க BR2CCl4 சேர்த்தா alcoholic KOH வெப்பமினி C111C BUT2 இங்க வரும். ரைட். அப்ப இதுக்கு அப்புறம் நீங்கள் அமோனியா AgNO3 சேர்க்க இதுக்கு உள்வடி வராது. இதுக்கு அமோனியா AgNO3 சேர்க்க
வென்ற உள்வடிவு. அவைகளை கொண்டு போறது இப்ப 4 விடயங்கள் கூட போகுது. உங்களுக்கு என்னன்னு கேட்டா என்னங்க தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் Br2CCl4 சேர்த்து மீண்டும் ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் அப்ப தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் தரப்பட்ட 2 சிறு மாதிரிகளுக்கு ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் Br2CCl4 சேர்த்து மீண்டும் ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றி மீண்டும் ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றிய பின் அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்க அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற வீழ்வடிவை கொடுப்பது 2-bromobutane ஆகும். எனவே மெட்டியது 1-bromobutane. ரைட். இப்ப இரண்டாவது கேள்வி உங்களுக்கு இருக்கு. ப்ரோப்பேன் propene propine propane propene propine CH3 CH2 CH3 propene CH3 CH double one CH2 propine CH3 C triple one CH. ரைட். பாருங்க உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்கிறா இது 2 விதமாக இதன் விடை எழுதி கொள்ளலாம். நீங்க முதல்ல அமோனியா சேர் AgNO3 கரைசலை சேருங்க. இது சுகம் முதல்ல அமோனியா சேர் AgNO3 கரைசல் 3க்குமே இப்ப தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு தரப்பட்ட 3 அப்ப ப்ரோப்பேன் ப்ரோப்பீன் ப்ரோப்பைன் கட்டமைப்புகளை மலை கொள்ளுங்க. உங்களோட ஐடியாவையும் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி இதுல CH3 C triple one C Ag என்று வரும். அதே அங்க ஒவ்வொன்றிலையும் மல்லி நீங்க தான் நல்ல மிதான் வெள்ள. அப்ப இதுக்கு மாற்றம் வராது அமோனியா சேர் AgNO3யோட. இதுக்கும் அமோனியா சேர் AgNO3யோட மாற்றம் இல்லை. அப்ப என்ன எழுதுறீங்கன்னா தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு அமோனியா சேர் AgNO3 சேர்க்க அவதானிப்பத்தான் விடையா சொல்லணும். தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற வீழ்வடிவை கொடுப்பது ப்ரோப்பைன் ஆகும். வென்ற வீழ்வடிவை கொடுப்பது இப்போ ஒன்றை நான் கண்டாச்சு. இன்னொரு சோதனை செய்ய சொல்லியிருக்கு. 2 சோதனைகள். வென்ற வீழ்வடிவை கொடுப்பது ப்ரோப்பைன் ஆகும். மற்ற இரு மாதிரிகளுக்கு அதுக்கு லேயர் சேர்க்கலாம். ஏன்னு சொன்னா இங்க அமோனியா சேர் AgNO3யோட மற்ற 2 தாக்கம் இல்லாதபடியா நீங்க அதுக்குள்ளேயே Br2CCl4 செய்து கொள்ளலாம். இது 2 பக்கம் Br இணைகிறபடியா இது நிறம் அற்று போகும். செங்கபிலன்றம் சில துளிகள் தான் சேர்க்கணும். சிறிதளவு தான். இதுக்கு மாற்றம் பெறாது. அப்ப முதல்ல சொல்றோம் பாருங்க. தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்க வென்ற வீழ்வடியை கொடுப்பது ப்ரோப்பைன் ஆகும். மற்ற இரு மாதிரிகளுக்கு பிறகு அந்த நிறத்தை கொடுக்காத மற்ற இரு மாதிரிகளுக்கு Br2CCl4 சேர்க்க மற்ற 2க்குள்ளும் Br2CCl4 சேர்க்க அதன் செங்கவில நிறத்தை நீக்குவது ப்ரோப்பீன் ஆகும். எனவே மற்றது ப்ரோப்பீன். அப்படி முடிச்சு கொள்ளலாம். நீங்க மாறி முதல்ல Br2CCl4 சேர்க்கிறீங்கள் என்றால் அது கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு சிக்கல் இருக்கும். என்னன்னு கேட்டா அதுல ஒரு வசனம் மாற்ற வேண்டி இருக்கும். நீங்க முதலே Br2CCl4 சேர்க்கிறீங்கள் என்று வச்சால் சோதனையை மாறி முதல்ல செய்கிறீங்க என்று வச்சா இதுக்கு மாற்றம் இல்லை. இது ரெண்டுமே நிறத்தை நீக்கும்.
அதாவது இங்கே அமில ஐதரசன் என்ற கதையே வராது. பிறகு நீங்கள் அதே மாதிரிக்குள்ள தொடர்ந்து சேர்க்கலாம் இருக்கும். அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் சேர்க்க எழுதலாம். இப்படி எழுதணும். அதை நீங்கள் என்னென்னு கேட்டால் தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு Br2CCl4 சேர்த்து நன்கு குலுக்குக. செங்கவிலன்றம் நீக்கப்படவில்லை ஆயின் மாறி செங்கவிலன்றம் அதுக்காக தான் அதை அப்படி மேலே பாசிட்டிவாக எழுத வேணும். நீங்கள் இப்படியும் எழுதலாம். தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு Br2CCl4 சேர்க்குக. செங்கவிலன்றம் நீக்கப்படுவது, செங்கவிலன்றத்தை நீக்குவது புரோப்பீனும் புரோப்பைனும். அது எது புரோப்பீன் எது புரோப்பைன் என்று தெரியாமல் இருக்கும். புரோப்பீனும். எனவே செங்கவிலன்றம் நீக்கப்படவில்லை ஆயின் அது புரோப்பீன் ஆகும். அப்புறம் மற்றியதன் இரண்டினதும் வேறு 2 மாதிரிகளுக்கு ஏனென்று கேட்டால் அதே மாதிரிக்குள்ள கொண்டே நீங்கள் போடுறதால அமோனியா செய்த AgNO3க்கு வென்ற உள்வடிவை கொடுக்க முடியாது. இங்கே வந்து மும்மப்பிணைப்பு உடைக்கப்பட்டிருக்கும். Br2CCl4 நடந்தது. அப்போ அதுதான் ஒரு பிரச்சனை. தரப்பட்ட 3 சிறு மாதிரிகளுக்கு Br2CCl4 சேர்த்து நன்கு குலுக்குக. செங்கவிலன்றம் நீக்கப்படவில்லை ஆயின் அது புரோப்பீன் ஆகும். மற்ற இரண்டினதும் வேறு 2 மாதிரிகளுக்கு அமோனியா செய்து AgNO3 சேர்க்க வென்ற உள்வடியை கொடுப்பது புரோப்பைன் ஆகும். எனவே மற்றியது புரோப்பீன். அப்படின்னு நீங்க முடிச்சு கொள்ளலாம். ரைட். அடுத்த 3வது உங்களுக்கு 3வது என்ன சொல்லியிருக்கா, ஒரே சோதனை குழாய் ஒரே டெஸ்ட் டியூப்புக்குள்ள உங்களுக்கு பியூட்1 இருக்கு, பியூட்2 இருக்கு. நீங்கள் அங்க முதல் உலக நிறமலின மாதிரி எழுத இயலாது. இது வேறுபடுத்தி அறிக அல்ல. பியூட்1 பியூட்2 என்பவற்றை கொண்ட பியூட்1 பியூட்2 NE அதில் நோட்ஸில் நான் அனுப்பின அடிப்படையில் பியூட்1 பியூட்2 என்பவற்றை கொண்ட கலவை ஒன்றுமாக்கு தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து எவ்வாறு தூய பியூட்1 தூய பியூட்2 என்பவற்றை வேறாக்குவீர், வேறு செப்பரேட் பண்ணுவீர். உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள அமோனியா சேர் AgNO3 சேர்த்தீங்கன்னு சொன்னா, அமோனியா சேர் AgNO3 சேர்த்தீங்கன்னு சொன்னா அமோனியா சேர் AgNO3 சேர்த்தீங்கன்னு சொன்னா இங்க பியூட்1 வீழ்வடி வென்ற வீழ்வடிவா அதோட சேர்ந்து இப்படி மாறிடும். CH3 CH2 C1 Ag உங்களுக்கு வென்ற வீழ்வடிவாக இதுக்குள்ள பியூட்1 வீழ்வடிவா போயிடும். கரைசலுக்குள்ள பியூட்1 கரைசலுக்குள்ள எஞ்சி இருக்கும். அப்ப நீங்கள் வடித்து வீழ்வடிவை வடித்தீங்கன்னா பில்டர் பேப்பர்ல வடிதான்ல வெல்ற வீழ்வடிவு எடுக்கலாம். வடிதான்ல பியூட்1 நீங்கள் வடிதிரவத்துக்கு எடுக்கலாம். அப்ப பியூட்1 வேறாக்கப்படும். அப்ப நீங்கள் எழுத வேண்டிய அவ்வளவுதான். இதை வேணுமெண்டா சும்மா ஐடியாவுக்கு அப்படி எழுதிக்கொள்ளுங்க. இதுக்குள்ள அமோனியா செய்து AgNO3 சேர்க்க இதுக்குள்ள ஒரு வீழ்வடிவு தோன்றும். அந்த வீழ்வடிவு வந்து பியூட் CH3 CH2 C1 CAG வீழ்வடிவா இருக்கும். அது பியூட்1 தான் இப்படி வந்துடும். அப்ப பியூட்1 நீங்க வேறாக்கி கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப எழுத வேண்டியது இதை சும்மா ஐடியா போட்டுட்டு நீங்க கீழே எழுத வேணும். தரப்பட்ட மாதிரிக்கு அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்த்து புறப்படும் வீழ்வடிவை வடித்து அகற்றுவதன் மூலம், தரப்பட்ட மாதிரிக்கு அமோனியா சேர் AgNO3 கரைசல் சேர்க்குக. புறப்படும் வீழ்வடியை வடித்து அகற்றுவதன் மூலம் பியூட்2 தூய பியூட்2 வேறாக்கலாம். தூய தரப்பட்ட மாதிரிக்கு அமோனியா செய்து AgNO3 கரைசலை சேர்க்குக. புறப்படும் வீழ்வடிவை வடித்து அகற்றுவதன் மூலம் பியூட்2 வந்து வீழ்வடிவுக்குள்ள வராது. பியூட்1 வந்து ஏஜியோட சேர்ந்து வீழ்வடிவா வந்துடும். அப்ப பியூட்2 வேறாக்கி கொள்ளலாம். பின்னர் புறப்படும் வீழ்வடிவுக்கு ஐதான HNO3 திருப்பி HNO3 சேருங்க. திருப்பி புறப்படும் வீழ்வடிவுக்கு ஐதான HNO3 சேர்க்க. இது மேலே அங்க நோட்ல நான் தந்திருக்கிறேன் முன்னுக்கு. புறப்படும் வீழ்வடிவுக்கு ஐதான HNO3 சேர்க்க பியூட்1 வேறாக்கப்படும். அது CH3 CH2 C1 CH பிளஸ் அந்த HNO3யோட AgNO3 என்றது போயிடும். அதில் இருக்கிற HNO3 இருக்கிற H வந்து சேர்ந்து பியூட்1. அப்ப புறப்படும் வீழ்வடிவை வடித்து அகற்றி அதற்கு ஐதான HNO3 சேர்க்க தூய பியூட்1 வேறாக்கப்படும். அப்ப இது ரெண்டையும் வேறாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு 2 பக்கங்கள் விட்டுட்டு தான் அடுத்த கேள்வி ஒன்று 100 மார்க்ஸுக்குரிய கேள்வியை செய்து போவோம். இனி
இப்போ இடைக்குள்ள ஒருக்கா ஒரு 5 நிமிடத்தால் கொஞ்சம் டைம் முடியுது, விட்டுட்டு இன்னொரு தொடர்ந்து நான் செய்து கொண்டு போவேன். நீங்கள் திருப்பி இணைஞ்சு கொள்ளுங்க. வினா இலக்கம் 22. இந்த மார்க்ஸ்களை உங்களோட கொப்பிகளை வைத்து நீங்கள் திருத்தி கொண்டு போங்க, சரியாக போட்டு கொண்டு போங்க. ஒரு படி மேற்றிட தாக்க நிபந்தனைகளை தருக. வினா இலக்கம் 22 ஏ பகுதி பின்வரும் மாற்றங்களின் தாக்க நிபந்தனைகளை தருக. HC111CH CH3CHO 2 CH3CHO CH3CH3 alkane propane 3 CH2 Cl CH2 Cl H C111CH 4 CaC2 calcium carbide அதிலிருந்து HC111CH. ரைட், இந்த 4 இருக்கா பாருங்க. HC111 உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நீரேற்றல் தாக்கம் Hம் OHம் சேரவணும். அப்போ HgSO4 /DIL-SO4 Hg2 plus DIL-SO4 இருந்தாலும் சரி, HgSO4 DIL-SO4. அடுத்தது CH3CHO. இதுக்கு நீங்க ZN Hg/HCl சேர்த்தீங்கள்னு சொன்னா, ZN Hg/HCl சேர்த்தீங்கள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இது அல்கேன் தயாரிப்பில் படிச்சிட்டோம். அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டிய டைஹேலைட்டுகள் அல்கைன்கள் தயாரிப்பு. ஆல்கஹாலிக் /KOH வெப்பம். சோட்டா போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆல்கஹாலிக் ஏஜ், ஆனால் வெப்பத்தை போட்டுக்கொள்ளுங்க. இதில் கால்சியம் கார்பைட் வெறுமனே நீர் சேர்த்தீங்கள் என்று சொன்னாலே எதைன் வாயின்ற பெரும்படி தயாரிப்பு. எனவே எதைன் வாய் தயாரித்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இதில் ஒவ்வொரு சரியை போட்டுக்கொள்ளுங்க. சரியான புள்ளிகள் ரெட் பெண்ணையே பயன்படுத்தி போடலாம். நீங்கள் கொப்பிலேயே செய்து கொள்ளுங்க. பிள்ளை என்று சொன்னால் ரெட் பெண்ணால் பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது 5வது HC111CH 6 CH211CH2 7 HC111CH 8 HC111CH. இதுகள்லேருந்து வர்றது உங்களுக்கு எடுக்க சொல்லி இருக்கு. HCCl ClC Cl ClH 4 டெட்ரா குளோரோ எதேன். அடுத்தது வந்திருக்கு CH3 CH2 OSO3H. அடுத்தது HC111 டையோன் எத்தன் டையோன். அடுத்தது CH3 CH Br 1,2 டைப்ரோமோ இதேன். ரைட், இதற்கு என்ன போட போறீங்க? இதுல உங்களுக்கு தெரியணும் 2 மூல் Cl அணுக்கள் கூட்டல் அடையணும். எனவே Cl2 ஏக்வஸ் அல்ல, Cl2C Cl4 ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. Cl2 கேஸ் விரும்பத்தக்கதல்ல, Cl2 கேஸ் இல்ல CCl4. அடுத்தது செறிந்த SSO4. அடுத்தது டையோன், அதாவது நீங்கள் NH ஏக்வஸ் KMNO4. அடுத்தது Br உங்களுக்கு சேர்ந்திருக்கிறது. 2 பக்கம் HBr போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அதாவது H பிளஸும் Br மைனஸும் கூட்டல் அடையணும். இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்னொரு 2 இருக்கு, ஒருபடி மேற்றீடு நிபந்தனைகள் எழுதுகிறது. இதை திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள்.
அடுத்தது 9வது HC1CH 10வது H அதுவும் எதைன்ல இருந்து உங்களுக்கு எடுக்க வேண்டிய விளைவுகள் வெவ்வேறு ஒன்று Cl2 CHCl CHO அடுத்ததுல பார்த்தீங்கன்னு சொன்னா Cu C ட்ரிபிள் பாண்ட் C Cu இந்த இதெல்லாம் திருப்பி எழுதுறது உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கு. இதெல்லாம் திருப்பி நீங்கள் உதாரணங்களை 2-3 எழுதி ரப் சீட்டுகளில் திருப்பி செய்து பழகிக்கொண்டே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேட்ரிடுகள் செய்யக்குள்ள விறுவிறுன்று நீங்கள் விடைகள் எழுதி செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் Cl2 aqueous ஏன் Cl2 aqueous இங்கே சேர வேண்டியது இந்த காமனில் OH கூட்டம், இந்த காமனில் Cl+. அப்போ உங்களுக்கு Cl2 aqueousலேருந்து Cl+ம் OH- கூட்டலடையும். 2 OH கூட்டங்கள் ஒரே காமனில் விரைக்க நீரேற்றல் நிகழும். அடுத்து அமோனியா சேர் CuCl போட்டிங்கன்னு சொன்னால் வரும். டைம் பிள்ளைகள் ஒரு நிமிடத்துக்குள்ள இருக்கு. கொஞ்சம் நின்று பாருங்கவே, கொஞ்சம் நின்று டைம் வரும். கொஞ்சம் டைமை கூட்டுறேன், திருப்பி ஒருக்கா இணைந்து கொள்ளுங்க பிள்ளைகள். திருப்பி ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்றது பாருங்க. ரைட் பிள்ளைகள் கவனிங்க. ரைட் அடுத்ததை பார்ப்போம். இதுல உங்களுக்கு 10வது Cl2 aqueous, உங்களுக்கு Cl2 aqueous சேர்க்க இருபுறமும் ClCl OH கூட்டலடையும். ரைட் அடுத்து அமோனியா சேர் CuCl சேர்த்தீங்கன்னு சொன்னா அமில ஐதரசனை கொண்ட இருபுறமும் உங்களுக்கு Cu சொப்பு பிரதியிடப்படும். Cu பிளஸ் என்ற நிலையில உங்களுக்கு விளைவு தோன்றும். அடுத்ததை பார்ப்போம். பின்வரும் மாற்றங்களின் பிரதான சேதன விளைவுகளின் கட்டமைப்புகளை தருக. பி பகுதியில முதலாவது CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH, அதுக்கு உங்களுக்கு HBr சேர்க்கிறார். ஏற்கனவே நீங்க திருப்பி செய்தொண்டு போக உங்களுக்கு சுகமா இருக்கும். அதே ஒரே விடயத்தை தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு நாங்க செய்யக்குள்ள சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பயிற்சி இல்லாமல் நீங்களா ஒன்றை செய்ய உங்களுக்கு அது கடினமாக இருந்தோண்டு போகும். யோசிங்க, என்ன புல விடுறோம், நாங்களே செய்ய இல்லாம இருக்கிறோம். செய்ய இல்லாம விட்டுருந்தால் அது என்ன காரணம் பாருங்க. ஆல்கஹாலிக் KH வெப்பம். மூன்றாவது butene OH minus KMnO4 நீங்களா எழுதுறா NH aqueous KMnO2 எழுதுங்க. நாலாவது CH3 CH CH3 C triple bond CH Hg2 plus மேலே GSO4 delay SO4. ஐந்தாவது CH3 CH2 C triple bond CH, அதுக்கு CH3MgBr. ரைட், இப்போ பாருங்க விளைவுகள கட்டமைப்புகள், பிரதான விளைவுகள கட்டமைப்புகள் கேட்டிருக்கு. அப்ப நீங்க CH3 CH2 இதுக்கு HBr சேர்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஐதரசன் கூடியது C ட்ரிபிள் Cல CH ஐதரசன் கூடிய இடத்தை H+ கூட்டலடையும், மற்ற இடத்தை Br கூட்டலடையும். அவை CH3 CH2 C இதுல Br இதுல Br கூடிய அளவு அந்த பெயர்கள் விளைவுகள பெயர்களை எழுதி கொண்டு போங்க. 2,2 டைப்ரோமோ பியூட்டேன். ஆல்கோலிக் KH எது வெப்பமேற்றி நீங்கள் சொன்னா இந்த Cl இந்த Cl ஐதரசன் குறைந்த இடத்திலான் கூடிய அளவு H+ நீக்கும்.
ஆக இங்க 2 விளைவு சாத்தியம், 2 அல்ல 3 என்றாலும் இந்த ஹைட்ரசன்ல இதுல CH2 இருந்தால் 2 ஹைட்ரசன் நீக்கப்படும். ஆகவே CH3 C1 CH3 என வரும் விளைவு பியூட் 2 பிரதான விளைவாகும். அடுத்து OH - KMnO4 இரண்டு புறமும் உங்களுக்கு OH அயன்கள் கூட்டலடைய ஒரே காவலில் 2 OH கூட்டம் நீரேற்றல் நடந்து டை ஓன்கள் விளைவாக்கப்படும். பெயர் வந்து 2,3 பியூட்டன் 2,3 டையோ, பியூட்டன் 2,3 டையோ. அடுத்த என்ன விளைவு CH3 C டபுள் பாண்டோ CH3 ഇതിന്റെ വിളവ് வந்து 1 2 3 4 3 മെഥൈൽ ബ്യൂട്ടനോൺ 3 മെഥൈൽ ബ്യൂട്ടൻ 2 ഓൺ എന്ന എഴുതുന്നതെല്ലാം. അടുത്തதுக்கு CH3 MgBr தெரியும். ഇതിലെ മൈനസ് ഇതിലെ പ്ലസ്, ഇങ്ങേയും ഇതിലെ മൈനസ് അമില ഹൈഡ്രജൻ. அப்ப இதுல H+ ഉണ്ട്, அது பிரிக்கல. CH3 ஓட H போய் சேர்ந்துடும். ஆகவே இதுல வர்ற விளைவு ஆல்கைன் உண்ட CH3 C1 CMgBr. அதிலே நீங்க இதுல பிளஸ் மைனஸ் என்றதை போட்டுக்கொள்றேன். எல்லாம் திருத்திக் கொள்ளுங்க. பக்கத்துல சரியாயின் ஒவ்வொரு கட்டமைப்புகளுக்கும் பக்கத்துல ஒவ்வொரு சரியை போட்டுட்டு கடைசியா முதலாவது ஏக்கு 10க்கு எத்தனை மார்க்ஸ் போடுங்க, பிக்கு 10க்கு எத்தனை மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ 5 கட்டமைப்புகள் முடிச்சிருக்கிறேன். விளைவு கண்ட கட்டமைப்புகள் சரி பார்த்துக் கொள்ளுங்க. ஆறாவது CH3 CH கீழே CH3 CH OH CH3. ஏழாவது HC1 CHக்கு. எட்டாவது CH3 CH3 double bond CH3. ஒன்பதாவது CH3 CH இதில் ஒரு Br, CH இதில் ஒரு CH3 கூட்டம், CH2 Br. இந்த பெயர் வேணுமெண்டா நீங்க Br குறைந்த இலக்கம் 1 2 3 4 1,4 டைப்ரோமோ -3 மெதைல் பென்டேன் என்று எழுதிக்கொள்ளலாம் என்ற பெயர். பத்தாவது CH3 CH2 C1 CH3. ரைட். இது ஒவ்வொன்றுக்கும் நிபந்தனைகள் என்ன தந்திருக்கிறார்? ஆறாவது செறிந்த H2SO இருக்கும். H2SO4 வெப்பம். ஏழாவது லிக்விட் அமோனியா சோடியம். எட்டாவது HBr. ஒன்பதாவது அல்கோலிக் H வெப்பம். பத்தாவது Hg2+ HgSO4 H2SO4. பிரதான விளைவுகள் H2SO4 வெப்பம் உடைக்கல தெரியும். நீரேற்றல் இந்த OH கூட்டம் இந்த இருந்து H நீக்கும். ஆகவே வர்ற விளைவு CH3 டபுள் பாண்ட் CH3, அதாவது 2-methyl bute 2 பிரதான விளைவாகும். லிக்விட் அமோனியா சோடியம் நான் சொன்னான். சோடியம் சேர்க்கையில் இதைனுக்கு ஒரு காமன் ஒரு அமிலேசன் பயிலாத்தான் என்ன பிரதியிடப்படும். ஒரு விளைவுண்ட கட்டமைப்பு கேட்க இப்படி மேட்ரிடுகளில் நீங்கள் போட்டுக்கொள்றது வேற. HBr சேர்க்கையில் இங்கே போய் இதில் Br கூடும், இதில் H சேரும், ஹைட்ரசன் கூடியில. ஆகவே CH3
இதில் பிஆர் கீழே CH3 CH2 CH3 என்று வரும். அதாவது 2 bromo 2 methyl butane 2 bromo 2 methyl butane என்று வரும். அடுத்தது alcoholic H எது வைக்க வேண்டியனா இந்த Br கூடிய குறைந்த ஐதரசன் இதிலிருந்து நீக்கும், இந்த Br இதிலிருந்து நீக்கும். பிரதான விளைவு CH3 CH அதில் டபுள் பாண்ட் C அதில் கீழே CH3 இருக்கு, CH டபுள் பாண்ட் CH2 என்பது பிரதான விளைவாகும். அடுத்த Ag2+ டில்லேஸ்டே சுரச்சேர்த்தீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். எதைல் கூட்டம் எல்கைல் கூட்டம் இலத்திரன் தள்ளும் தூண்டல் விளைவு மெதையிலும் விட எதைலுக்கு கூடவா இருக்க இந்த காவலில் தான் H+ நீரேற்றம் போய் கூடிய அளவு நீரேற்றம் மாதிரி போகும். ஆகவே அதில் H+ கூடும். ஆகவே உங்களுக்கு வர்ற விளைவு CH3 CH2 CH3 CH2 C டபுள் பாண்டோ CH2 CH3 என்ற மாதிரி வரும். CH3 CH2 C டபுள் பாண்டோ CH3 அதாவது 1 2 3 பென்டன்திரியோன் விளைவாகப்படும். ரைட், திருத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள். இப்போ நீங்கள் எடுத்த 10ல் எந்த பிள்ளை விட்டுருக்குறீங்க. இப்போ இதில் மாறி வர்ற இந்த விளைவும் கூடிய அளவு மேட்டீடுகளில் வந்து அதையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். CH2 CH2 C டபுள் பாண்டோ CH3 என்றால் பியூட்டன் 2 பென்டன் 2 சரி 40% வரும். ஆனால் பிரதான விளைவு கூடிய விளைவு அதுதான் வரும். ரைட், பின்வரும் மாற்றங்களை இருபடிகளில் நிகழ்த்துக. சி பகுதி பின்வரும் மாற்றங்களை இருபடிகளில் நிகழ்த்துக. முதலாவது, இது ஒவ்வொன்றுக்கும் 3 புள்ளிகள் வீதம். நீங்கள் புள்ளிகளை போட்டுக்கொள்ளுங்க. 30க்கு எத்தனை புள்ளிகள் போடுங்க. CH2 CH2 Br இருந்து நீங்கள் எடுக்க வேண்டியது CH3 CHO. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி ஒரே நிபந்தனைகள்லாம் எழுத வேண்டி இருக்க வேண்டிய அல்கைனில் ஒரே ஒரு தயாரிப்பு அல்கோலிக் ஏச் சேர்த்து வெப்பமேற்றது. அதுக்குள்ளால தான் கூடிய அளவு மாற்றங்கள் அல்கோலிக் ஏச் இல்லாமல். இப்போ இந்த 30 மார்க்ஸில் கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் அல்கோலிக் ஏச்சுக்கே போயிருக்கும். வெப்பம் போடாட்டி அல்கோலிக் ஏச் அரை மார்க்ஸை கழிச்சு கொள்ளுங்க. CH2 C ட்ரிபிள் பாண்ட் CHல இருந்து உங்களுக்கு தயாரிக்க சொல்லியிருக்கு. பியூட் 19ல இருந்து பியூட் 2 அயனை தயாரிக்கட்டான். மூன்றாவது, ப்ரோப்பைன்ல இருந்து உங்களுக்கு அல்கேன் அதாவது ப்ரோப்பேனை தயாரிக்கட்டான். ரைட், இந்த 3 பார்ப்போம். ரைட், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும். இதில் இருந்து அல்கைன் எடுக்கிறது தான். ரைட், CH3 ACH ட்ரிபிள் பாண்ட் CH. உங்களை அவசரப்படுங்க, நான் இன்னும் 20 நிமிஷம் சொல்லு. உங்களை கூட்டத்தில் இல்லை அனுப்பாண்டி போட்டு செய்து அல்கோலிக் ஏச் வெப்பம். இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா Ag2+ /DILASTSO4. இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காமனை கூட்டணும். அப்ப சோடியத்தை போட்டுக்கொள்ளுங்க. CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CNA. இதுக்கு நீங்க CH3Br போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு படியில செய்யலாம். H2PD போட்டீங்களா வரும். அப்ப H2PD எதிர்பார்க்காம அவர் கேட்கிறார். அப்ப வேற படி இருக்கா யோசிச்சு பாருங்க. இதுக்கு Ag2+ டில்லேஸ்டேஸோட செய்தீங்கன்னு சொன்னா கீட்டோன் வரும். அதாவது CH3 C டபுள் பாண்டோ CH3 வரும். அதாவது இங்க H சேரும், இங்க OH சேரும். 2 OH நீர் ஏற்றப்பட்டு கீட்டோன் ப்ரோப்பனோன் விளைவாக்கப்படும். இதுக்கு டில்லேஸ்டேஸோ4 அதாவது ZnHg/CONGAgl சேர்த்தீங்கன்னு சொன்னா இது விளைவாக்கப்படும். ரைட், அடுத்தது DCONGAgl சேர்த்தீங்கன்னு சொன்னா இது விளைவாகும். அடுத்தது நாலாவது
நீங்கள் இதில் H2PD BSO H2PD BSO கீனோலின் போட்டு ரெட்டப்பிணைப்படுத்தி H2PD போடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு H2PD பயன்படுத்தாமல் என்ற மாதிரி தான் அவர் 2 படி கேட்டிருக்கிறார். நீங்கள் H2PD என்றால் ஒரு படியிலேயே இதை எடுத்திருக்கலாம். ஆகவே அதையும் நீங்கள் அந்த வழியாலே 2 படி என்று சொல்லி அதையும் செய்ய இயலாது. அப்போ இதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 5வது 4வது CH3 C111CH இருந்து CH3 C111CH3 எடுங்க. அடுத்தது 5வது CH3 CH இங்க BR CH இங்க BR CH3 இருந்து CH3 C111CH3. 6வது CH3 CH11CH இருந்து CH3 BU2 இருந்து நீங்க தயாரிக்க வேண்டியது BU2 CH3 C111CH3. ரைட், இதற்கு என்ன செய்ய போறீங்க? இந்த 3 பார்ப்போம். அப்ப இதுக்கு அங்க ஒரு காமன் கூடி இருக்கு. அது சோடியத்தை போட்டீங்கன்னு சொன்ன Na, இல்லாட்டி லிக்விட் அமோனியா சோடியம் போட்டீங்கன்னு சொன்னா லிக்விட் அமோனியா சோடியத்தை போட்டீங்கன்னா CH3 C111C Na என்று வரும். அதுக்கு பிறகு CH3Br சேர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு BU2 வரும். இதுக்கு ஆல்கோலிக் KH வெப்பம் உங்களுக்கு CH3 C111C CH3 என்று வரும். இதுக்கு OH மைனஸ் KMnO4 போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டை ஓன் கேரகேமெனோர் என்று வரும். இங்கால Br2 சில CCl4 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இரட்டப்பிணைப்பு உடைந்து 2 பக்கமும் Br அணுக்கள் கூட்டலடையும். இதுக்கு ஆல்கோலிக் KH வெப்பத்தை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்கோலிக் KH வெப்பம் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு BU2 வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இருபடி மேட்டீடு இதுக்கு ஒரு சரி கொடுங்க. சரி என்றால் உங்களோட சரி என்றால் பிழை என்றால் பிழையை போட்டுட்டு அதில் சரியானதை மார்க் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சரி இதுக்கு ஒரு சரி. அப்போ ஒரு மேட்டீடுக்கு 3 சரி அப்படி அந்த இதன்படி வரும். 5வது 6வது 7 7வது CH3 CH கீழே CH3 CH2 OH இதில் இருந்து நீங்கள் CH3 C இதில் OH CH3 என்று வைங்க. 8வது CH3 C இதில் BR CH3 இருந்து உங்களுக்கு வர்றது CH3 CH கீழே CH3 CH2Br. அப்ப இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த 2 பாருங்க. இதுக்கு சிறிந்த SSO4 வெப்பம் இல்லாட்டி கொங் SSO4 வெப்பம் அல்லது Al2O3 வெப்பத்தை போட்டுக்கொள்ளலாம். கொங் SSO4 வெப்பம் என்று போடணும். CH3C இங்க CH3 CH2 இதுக்கு டில் SSO4 இங்க வெப்பம் என்று போட தேவையில்லை. ஐதான SSO4 உங்களுக்கு இரட்டப்பிணைப்பு ஆல்கின் தானே, எனவே G2+ தேவையில்லை. இதுக்கு ஆல்கோலிக் KH வெப்பம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா CH3C இங்க CH3 1CH2 இதுக்கு நீங்க HBr H2O2 HBr என்று தனியா போட்டிருந்தால் பிள்ளை என்னன்னு சொன்னா மாறி கூட்டல் அடைய வேணும். HBr H2O2 என்று வரும். ரைட், அடுத்தது 9வது
CH3 C triple bond C CH3 என்ன 10 நிமிஷம் என்ன சொன்னீங்க CH3 CH2 இதுல D சாரி CH2 அல்ல அது CH பிள்ளைகளா CH இங்க D CH3 பத்தாவது இருபடி மேட்ரிக்ஸ்ல CH3 CH டபுள் ஒன் CH2 அதுல உங்களுக்கு பியூட் 1 நடக்கணும் CH2 C triple 1 CH ரைட் கோப்பிகளில் எழுதி இருந்தீங்கன்னு சொன்னா தான் நான் போகிற வேகத்துக்கு நீங்கள் செய்து போகலாம். நீங்கள் இனித்தான் கோப்பியில் எழுதி இந்த விடைகளையும் பார்த்து எழுதுறேன்னு சொன்னால் ஆர்கானிக் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அதுக்காகத்தான் வேலைக்கு எழுதி நீங்களும் முயற்சி செய்திருந்தால் உங்களுக்கு சரி வந்தோன்றிருக்கும். இடைக்குள்ள பிழையானதெல்லாம் பார்த்து கொண்டு போகலாம். H2 PD BaSO4 quinone இதுக்கு சேர்த்தீங்கன்னு சொன்னால் அல்கீன் வரும் CH டபுள் ஒன் CH CH3 அண்டு வரும். அங்கே டி சேர்ந்துருக்கிறபடியா D2 நிக்கல் இல்லாட்டி PT D2/PT வைப்போம். D2 ஐதரசன் சமதானியை செய்து கொள்ளுங்க. இதுக்கு உங்களுக்கு தெரியணும் HBr H2O சேருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இல்லாட்டி வேறு முறையன்று இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் பிறகு எழுதி பயப்படக்கூட அந்த நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் என் வேறாண்டு கேட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொப்பிகளில் பிறகு கேட்டுக்கொள்ளலாம். சந்தர்ப்பங்கள் வரும். பாடசாலைகள் தொடங்கல நீங்கள் அந்த டவுட்டோட கேளுங்க. இதில் BR வரும். இதுக்கு நீங்கள் ஒரு காமனை கூட்ட வேணும். இது அட்கைல் ஹெய்லைட் சாரி விளைவில் நான் பிள்ளைய எழுதி வச்சிருக்கிறேன். இதில் இன்னொரு காமன் கூடும் CH3 CH2 CH2 C triple 1 CH 5 காவன் பியூட் பென்ட் 1 அப்போ இங்கே 3 காமன் இருக்கு. எனவே இந்த ஒரு விளைவை சேர்த்தீங்கன்னு சொன்னால் சரி வரும் பிள்ளைகள். CNA என்ற ஒரு விளைவை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. 2 காமனுடைய விளைவை சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது D பின்வரும் மாற்றங்களை 3 படிகளில் நிகழ்த்துக. டிஎம் பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இப்போ டோட்டலாக உலகத்திலே 30க்கு எத்தனை புள்ளிகள் பெற்றுக்கொண்டீங்கன்னு போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் செய்த மேட்ரிடும்படி. அடுத்த பாப்பன் டி டி 3 படி மேட்டீடு 1க்கு 5 புள்ளிகள் வீதம் நீங்க வழங்கிக் கொள்ளுங்க. ஆக 50க்கு எத்தனை ஆண்டு வரும்? CH3 CH இங்க BR CH3 இதுல இருந்து நீங்க தயாரிக்க வேண்டியது CH3 C triple 1 CH எதைன். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது CH3 CH டபுள் 1 CH2 இருந்து நீங்க தயாரிக்க வேண்டியது CH3 C இதுல BR டெட்ரா புரோமோ 1, 2, டேஷ் டெட்ரா புரோமோ ப்ரோப்பேன். ரைட், இது ரெண்டையும் என்னென்னு தயாரிக்கலாம் பார்ப்போம். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே 3 காவன் அல்கைன் எடுக்கணும். அப்போ இதில் இந்த அல்கைன் எடுக்கிறதுக்கு நீங்கள் CH3 CH டபுள் 1 CH2க்கு என்ன செய்வீங்க? அல்கோலிக் KH வைப்போம். பாருங்க, இதுக்கு BR2 பாருங்க, அல்கோலிக் KH வைப்பம் தான். திருப்பி ஒரே ஒரு தாக்கம் தானே நாங்கள் அல்கைன் தயாரிப்பு ஒரே ஒன்று அந்த படிச்சுக்கிறோம். BR2 CCl4 CH3 CH இங்கே BR இங்கே CH2 இங்கே BR ரெண்டு வரும். இதுக்கு அல்கோலிக் KOH வெப்பம் ரெண்டு வரும். ரைட், இதுக்கு ஒரு சரி 1 2 3 4 5 சரி. அடுத்த பாருங்க, எப்படி உங்களுக்கு தெரியணும். இதில் நீங்கள் தயாரிக்க வேண்டியது CH3 C triple 1 CH உங்களுக்கு தெரியணும். பின்வளத்தாலையும் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் இது என்று சொன்னால் இங்கே BR2 CCl4 சேர்க்கணும். BR2 CCl4 சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் 4 BR அணுக்கள் கூட்டல் அடையும். ரைட், இதை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். இதில் இருந்தும்
இதில இருந்தும் இந்த விளைவு தயாரிக்கக்கூடியதாக இருக்கணும், இதில இருந்து இதை பெறக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போ நீங்கள் எடுக்க வேண்டியது இங்கே Br2 திருப்பியும் இங்கேயும் Br2 CCl4 போட்டிங்கள்னு சொன்னாதான் CH3 CH இங்கேயும் இங்கேயும் Br வரும். நீங்கள் HBr போட்டிங்களோ திருப்பியும் அல்கீனை தான் தயாரிப்பீங்க. சாரி, இதுலேயும் Br, இதுக்கு அல்கோலிக் H வெப்பம். அப்போ Br2 CCl4 சேர்த்து 1,2 டைப்ரோமோபியூட்டேன் எடுத்து அல்கோலிக் H வெப்பம் சேர்த்து ப்ரோப்பைன் எடுத்து திருப்பி Br2 CCl4 சேர்த்துக்கொள்ளுங்க. ரைட். மூன்றாவது உங்களுக்கு வந்திருக்கு CH3 CH2 CH2 CH3 CH2 CH2 CH, இதில் Cl இதில் Cl. அதிலேருந்து நீங்கள் தயாரிக்க வேண்டியது CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH3, அதாவது பியூட் 2 ஐனை தயாரிக்கணும். நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது அல்கோலிக் H வெப்பம். இங்கே வர வேண்டியது CH3C H2 C ட்ரிபிள் பாண்ட் CH என்று வரும், பியூட் 1,9 வரும். இதுக்கு நீங்கள் திருப்பி HBr போட்டிங்கன்னு சொன்னால், இல்லாட்டி HCl போட்டாலும் சரி, CH3 CH2 இதில் வந்து 2 Br சேரும். எது பிரதான விளைவுகள், எது பக்க விளைவுகள்? பிரதான விளைவுகளை கருத்து கொண்டு என்ன விளைவுகளை நீங்கள் தயாரித்தா என்ன விளைவை நீங்கள் பிரதானமாக எடுக்கலாம் யோசிக்கொள்ளணும். இதில் HBr சேர்த்தா இது பிரதான விளைவு, இதுக்கு அல்கோலிக் H சேர்த்தால் பியூட் 2 ஐன் பிரதான விளைவு, அல்கோலிக் KOH வெப்பம் ரெண்டு பேரும். ரைட். அடுத்தது நாலாவது இன்னொரு 4 மேத்தடு, இதை முடிச்சு விட்ற இன்றைக்கு நீங்கள் மொத்த மார்க்ஸ்களை போட்டு எனக்கு வைபர் நூடாக நீங்கள் திருத்தினதை எனக்கு அனுப்பித்தாங்க. CH3 CH +1 CH CH3 இருந்து உங்களுக்கு தயாரிக்க சொல்லியிருக்கு. CH3 CH2 C டபுள் பாண்டோ CH3 தயாரித்து கொள்ள வேணும். அப்போ நீங்கள் இதுக்கு சேர்க்க வேண்டியது இதுக்கு Br2 CCl4 சேர்த்தீங்கன்னு சொன்னால் CH3 CH இதில் Br CH இதில் Br CH3 ரெண்டு வரும். இதுக்கு அல்கோலிக் H சேர்த்து வெப்பமேற்று நீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு பியூட் 2 ஐன் வரும், C ட்ரிபிள் பாண்ட் C CH3. பியூட் 2 ஐனுக்கு பியூட் 1,9க்கு சேர்த்தாலும் இது வரும். ஆனால் பியூட் 1,9 நீங்கள் அதிலேருந்து பெறுறது 2 படியில் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க, 3 படியில் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதிலிருந்து நீங்கள் Br சேர்த்து அது கஷ்டமாக இருக்கும். அப்போ பியூட் 2 ஐனில் இருந்து தான் நீங்கள் இதை தயாரித்து கொள்ளலாம், Ag2 + DLH4. ரைட். நாலாவது. அடுத்த 5வது அழைக்கிறோம் பிள்ளையர். 5 கால்சியம் கார்பைட். உங்களுக்கு தெரியணும் கால்சியம் கார்பைட்ன்றா இதைனுக்கு தான் உங்களுக்கு தயாரிப்பு. அதிலிருந்து நீங்கள் தயாரிக்க வேண்டியது CH3 CH2 Br தயாரிக்கட்டாம். அடுத்த 6வது CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH இருந்து உங்களை தயாரித்து சொல்லியிருக்கு காமனிக்கக்கூடிய ஒரு கீட்டோன் CH3 CH2 பியூட்டனான் C டபுள் பாண்டோ CH3. ரைட். இது ரெண்டையும் பார்ப்போம். இது ரெண்டையும் பார்ப்போம் பிள்ளைகள். இதுக்கு H2O நீர் சேர்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் கார்பைட்டுக்கு நீர் சேர்க்க, கால்சியம் கார்பைட்டுக்கு நீர் சேர்க்க அப்புறம் பெருமளவு இதைன் வாயு வரும், C2H2 போடலாம். நீங்கள் இதுக்கு நீங்கள் அல்கீனை தயாரிங்க, CH2 CH2 தயாரிக்கணும், பிறகு HBr போடணும். ஆகவே இதுக்கு நீங்கள் போட வேண்டியது தெரியும், H2/PD/BaSO4 கியூனோலின். சரியா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காமனை கூட்டணும். இப்போ இதுக்கு சோடியத்தை போட்டு CH3 C ட்ரிபிள் பாண்ட் CNA, இதில் -+ போடலாம். ஆனால் பொண்டை போட்டு விட்றாங்க காமனுக்கும் இதுக்கும் இடையில. இதுக்கு அப்புறம் CH3 MgBr இல்லாட்டி CH3NA, சாரி CH3Br இல்லாட்டி CH3 MgBr போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே அளவு வரும் CH3
சாரி CH3BR தான் போடணும். நீங்கள் CH3BR போட்டிங்களா இங்கே அளவரும் CH3 C111 அந்த CH3 கூட்டம் வந்து இதில் இணையும். அந்த பிஆரும் என்ஏயும் NABR போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் Hg2+ H2SO4 டில் H2SO4 சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு H+H2O நீரேற்றல் தாக்கம் நடந்து கீட்டோன் விளைவாக்கப்படும். ரைட். ஆறாவது சரி. அடுத்த பிள்ளைகள் பாருங்க. ஏழாவதும் எட்டாவதையும் பாருங்க. ஏழாவது CH3 CH1CH2 இருந்து நீங்க தயாரிக்க வேண்டியது CH3 C111C MgBr. அடுத்தது எட்டாவது நீங்க தயாரிக்க வேண்டியது CH3 CH1CH2 இருந்து அதுல மாத்தி இருக்கிற பிள்ளைய நான் முதல் அனுப்பினான். அது இருபடிக்கு வந்துடுவண்டபடிக்கா அது நான் மாத்தி இருக்கு. சில பிள்ளைகள் அதை கவனிக்கல. அவருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அல்கீனிலேருந்து புரோப்பீன்லேருந்து CH3 CH2 CH2 C111C AGயை தயாரித்துக் கொள்ளணும். அது இவர் நந்தவன் சொல்லுவோம். HBr H2O2. அடுத்த பாருங்க. இதுல ஏழாவது Br2CCl4 சேர்த்தீங்கன்னா CH3 CH இங்க Br CH2 இங்க Br ரெண்டு பேரும். இதுக்கு நீங்க அல்கைன் எடுங்க. அல்கோஹோலிக் KH வெப்பம். ஆகவே CH3 C111CH ரெண்டு பேரும். இதுக்கு CH3 குறைந்த காவனை போட்டுக்கொள்ளுங்க. CH3 MgBr போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு H போய் MgBr ஓட சேரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா HBr H2O2 HBr/H2O2 CH3 CH2 இதுல Br ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இதுல காமனிக்க கூட்டணும். அப்ப இப்படி ஒரு சேவையை போடுங்க. CH3 C111CNA இதுல மைனஸ்+ இருக்கிறபடியா உங்களுக்கு ரெண்டு காமனுடைய அல்கைன்ல சோடியத்தை கொண்ட இல்லாட்டி MgBr கொண்ட சேர்வையை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இதுல MgBr இருக்கலாம். CH C111C MgBr இருந்தாலும் CH3 CH2 C111CH அதாவது Pent19 வரும். இதுக்கு அமோனியா சேர் /AgNO3 கரைசலை சேர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வென்றபுல் வடிவாது அந்த விளைவு பெறப்படும். ரைட். இது எட்டாவது. 9 10 பார்ப்போம். ஒன்பதாவது உங்களுக்கு தெரியும். H2C11C H1CH CH2 இருந்து உங்களுக்கு CH3 C111 CH3 தயாரிக்கணும். பியூட்டன் 2,3 டைஓனை தயாரிக்க வேண்டி இருக்கு. அடுத்தது 10வது CH3 C111CH இருந்து நீங்க எடுக்க வேண்டிய விளைவு CH3 CH இதுல OH CH3 என்ற விளைவு எடுக்க வேணும். ரைட். இதை ஒருக்கா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க பிள்ளைகள் நீங்க HBr சேர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு CH3 இதுல H சேரும், CH இதுல Br சேரும். அதே மாதிரி இங்காலையும் ரெட்ட பிணைப்பு இதுல Br சேரும், இதுல CH3 என்று சேரும். இது அல்கோஹோலிக் KH வெப்பம் போட்டீங்கன்னு சொன்னா அல்கோஹோலிக் KH வெப்பம் போட்டீங்கன்னு சொன்னா இங்க
CH3 C triple bond C CH3 என்று வரும். இதுக்கு OH மைனஸ் KMnO4 ஆகவே டையோன் வந்து விளைவாக்கப்படும். அதே மாதிரி இங்கால பிள்ளைகள் சோடியத்தை Na என்று போட்டீங்கள் என்று சொன்னால் இதில் CH3 Na இல்லை MgBr போடுங்க. என்னையும் போட்டுக்கொள்ளலாம். ரைட், நீங்கள் போட வேண்டிய சேர்வை வந்து CH3 MgBr என்ற ஒரு சேர்வையை போட்டிங்கன்னு சொன்னால் அமில ஐதரசனுக்கு பயிலா CH3 C triple bond C எண்ணெய் போடலாம், பிரச்சனை இல்லை. அது எண்ணெய் வரும். இங்கே MgBr வரும். ரெண்டு முறை தாக்கத்தை தான் ஆல்டிஹைடுக்குள்ள கொடுக்கும். இங்கே உங்களுக்கு 2 கார்பன் கூட்ட வேணும். அதே நேரம் OH கூட்டம் வருகிறது. இது கடைசியாக நான் தந்த ஒரு மேட்ரீடுகளில் உங்களுக்கு தந்த நான் அமில ஐதரசனை கொண்ட அட்கைன்கள் அதுகளில் இந்த தாக்கம் MgBr இது வந்து ஆகவே உங்களுக்கு இப்படி ஒரு விளை வரும். CH3 CH இதில் OH அதில் OH அண்டல்ல அதில் ஒரு இடன்ல விளை கொண்டு வந்து நிற்கும். OMgBr அதில் வந்து நிற்கும். ஆகவே C triple bond C CH3 என்று வரும். இதுக்கு பிறகு நீங்கள் நீர் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இந்த MgBr வந்து OH ஆக மாறும். அப்போ நீங்கள் போட வேண்டியது ஒன்றில் Na அல்லது CH3 MgBr. CH3 MgBr போட்டால் இதில் MgBr வரும். Na போட்டால் Na வரும். அப்புறம் அடுத்ததாக இடையில போட வேண்டியது CH3 CHO அதில் OMgBr OH இருக்கிற இடத்த வரும். அதுக்கு பிறகு நீர் சேர்த்து விட்டீங்கடா. சரி, இப்போ பிள்ளைகள் இதையும் திருத்தி கொள்ளுங்க. எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு பாருங்க. அடுத்த புதன்கிழமை உங்களுக்கு இன்றைக்கு நோட்ஸ் அனுப்புவேன். இன்றைக்கு அல்ல நாளைக்கு விடிய வரும். அந்த நடைபெற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடைபெற தாக்கங்கள், பிரதான தாக்கங்கள், தாக்க வகைகள், பிரதான தாக்கங்கள், தாக்க வகைகள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும்